அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கல்வி டிவி சார்பாக ஒரு 50 மணி நேர குவிக் மேரத்தான் ரிவிஷன் செஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த 50 மணி நேரத்தில் நமக்கு பொது தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு குவிக்காக ஒரு மேரத்தான் செஷன் மாதிரி ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம். இப்போ தானே குரூப் 4 முடிச்சுட்டு தெம்பா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ குறிப்பாக ஒரு 60 நாட்கள் தான் நமக்கு எக்ஸாம்ஸுக்கு இருக்குது. இந்த 60 நாட்களை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டா போதும். இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வந்துட்டாலே போதும். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி நமக்கான ரிவிஷன் செஷன் தான் இந்த செஷன். சரி, ஸோ இந்த செஷனில் முதல்ல எடுத்தோன்னே சிலபஸ் ஓரியன்டட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் 1 இலக்கண பகுதி. இந்த இலக்கண பகுதியிலேருந்து மட்டும் 25 கேள்விகள் கேட்குறாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் ரெண்டுமே இருக்குது. இப்போ எழுத்து இலக்கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்றதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதில் ஆரம்பித்து நாம் 1 by 1 பார்க்க போகிறோம். அப்படி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்றதையும் தாண்டி நமக்கு இந்த குரில் நெடில் வேறுபாடில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? எஸ், ஸோ அந்த குரில் நெடில் வேறுபாடுலேருந்து நம்ம இந்த பதவியை நம்ம தொடங்குகின்றோம். இது எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம கல்வி டிவிலேயே நிறையா வீடியோஸ் எடுத்துருந்துருக்கோம். அதெல்லாமே ஆல்ரெடி நமக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ இந்த மாரத்தான் ரிவிஷன் செஷனில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு ஸோ குரில் நெடில் வேறுபாடு அப்படின்றது. ஸோ குரில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், குரில் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும் இல்லைங்களா? நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் இந்த குரில் நெடிலை சார்ந்து ஒலி மட்டும் கிடையாதுங்க, உச்சரிப்பும் மாறுபடுகிறது, அதோடு சேர்த்து அதனுடைய அர்த்தமும் மாறுபடுகிறது. அப்படி எதுக்கான அர்த்தங்கள் மாறுபடுகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா முதல்ல பாருங்கள், குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி பிவிக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எஸ், இறை, ஈகை, சிறகு, வளர்த்தல், உடல், ஊன், படம், பார்த்தல், இந்த மாதிரி கொஸ்டினாக சந்தோஷமாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இப்போ முதல் எழுத்தை மட்டும் பார்க்குறோம். இ குரில் நெடில் வேறுபாடில் இருக்குது. உ ஊ குரில் நெடில் வேறுபாடில் இருக்குது. பா குரில் நெடில் வேறுபாடில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இது ஆன்சர். இது ஒரு பிவிக்யூ கொஸ்டின், ஈஸியாக கேட்டிருக்காங்க. பட் இப்படியே கேட்குறாங்களான்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இப்படியே கேட்குறதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் மாற்றிட்டாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மாற்றிட்டாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ புது பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த பிவிக்யூ எப்படி கேட்டிருக்காங்கன்னு கனகம் கானகம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கதே கா கனகம் கானகம் சரிங்களா? ஸோ இப்போது இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் கூட சொல்லலாம் சார். நமக்கு கானகம் அப்படின்னா காடு அப்படின்றது தெரியும் இல்லையா? மற்ற எதுவுமே காடு அப்படின்றது இல்லை. கனகம்னா பொன். ஸோ இப்போது இது அடுத்த மாடல். குரில் நெடில் வேறுபாடு சார்ந்து நமக்கு பொருள் கேட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றுக்காவது பொருள் தெரிஞ்சதுன்னா போதும், மிச்சத்தை ஈஸியாக சொல்லிட முடியும் சரிங்களா? ஸோ அப்படியே அடுத்து போனோம் அப்படின்னா ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ ஆறு. அப்போது ஆறு அப்படின்னா நமக்கு நதி அப்படின்றது தெரியும், அப்படின்னா அறுத்தல் சரிங்களா? ஸோ ஆப்வியஸாக அதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இந்த குரில் நெடில் வேறுபாடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்கா அப்படின்னா பிஒய்க்யூஸ் இதுவரை கேட்டதை வச்சு பார்க்குறப்ப இந்த 3 மாடலில் தான் கேட்குறாங்க அவங்க சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இதற்கான அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. அட்லீஸ்ட் 2ல் ஏதாவது ஒன்றுக்காவது அர்த்தம் தெரிஞ்சதுன்னா போதும், அதை வச்சு சூஸ் த பெஸ்ட்டில் சொல்லிட்டு போயிடலாம். சரி, ஸோ அடுத்தது அந்த குரில் நெடில் வேறுபாடை தொடர்ந்து நம்ம அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாபிக்ஸாக 1 by 1. இதில் இந்த மயங்கொலி எழுத்துக்கள் சார்ந்த கேள்விகள், அந்த குரில் நெடிலோட இதையும் சேர்த்து நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் பிரச்சனைக்குரிய டாப்பிக்கு. லகர 3 லகரங்கள் இருக்குது இல்லையா? எஸ், வகர லகரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பொது லகரம்னு ஒன்று இருக்குது, சிறப்பு லகரம்னு இருக்குது. இந்த 3 லகரங்களுக்கும் அர்த்தம் மாறுபடும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நகரம் சரிங்களா? ஸோ இதை டாவோட இணையெழுத்து வர்றதுனால இதை டன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம், இதை ரன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2க்கும் அர்த்தம் மாறுபடும். ஆணி மாறுபடுது இல்லைங்களா? எஸ், ஸோ இந்த மாதிரி மாறுபடக்கூடியது. அடுத்து ரகரம் சரிங்களா? எஸ், இதை வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம், இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, 8 எழுத்துக்கள், இது சார்ந்தும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் சமீபத்திய நாட்களில் கொஞ்சம் கடினமாகவே இருக்குது.
அப்போ இன்னும் நம்ம நிறையா வார்த்தைகளை ரீட் பண்ணிக்கிட்டால் நல்லது. அப்போ குரில் நெடில் பார்த்த மாதிரி அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது நமக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா சூஸ் த பெஸ்ட் வச்சாவது போட முடியும். சரிங்களா? ஸோ அப்படி இதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ மயங்குழி எழுத்துக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சார். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி பறக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எஸ், இங்கே பாருங்கள், விலை அப்படின்றது பொருளோட மதிப்பு, விளை அப்படின்னா விளைச்சல். சரிங்களா? விளைனா விரும்புதல். அதே மாதிரி இலை அப்படின்னா செடியின் இலை. சரிங்களா? இலைனா நூல் இலை. அதே இது இந்த பொது இலை இருக்குது இல்லையா, இந்த இலை அப்படின்னா இலைச்சி போகிறது, இலைத்தல் அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த நகரம் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முன்னாள் அப்படின்னா 3 நாள் அர்த்தம். சரிங்களா? அதே இது முன்னாள் பாருங்கள், இன்னும் மாறுபடுகிறது. தாவோட இணை எழுத்தும் இது ராவோட இணை எழுத்தும் மாறுபடுகிறது இல்லைங்களா? எஸ், ஸோ இப்படி மாறுபடுகிறது. ஸோ இப்போ முன்னாள் அப்படின்னா 3 நாள் அர்த்தம். அதே இது முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் அர்த்தம். 300 அப்படின்னா 300 அப்படின்னு அர்த்தம். 300 அப்படின்னா முன்னே 100 அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? முன்னூல் அப்படின்னா 3 நூல்னு அர்த்தம். அப்போ முன்னூல் அப்படின்னா முதல் நூல்னு அர்த்தம். சரிங்களா? நன்னூல் அப்படின்னா நமது நூல்னு அர்த்தம். நன்னூல் அப்படின்னா நல்ல நூல்னு அர்த்தம். அந்நாள் அப்படின்னா அந்த நாள்னு அர்த்தம். அந்நாள் அப்படின்னா அப்பெண் அப்படின்னு அர்த்தம். எந்நாள் அப்படின்னா எந்த நாள்னு அர்த்தம். எந்நாள் அப்படின்னா என்னுடைய நாள் அப்படின்னு அர்த்தம். தேநீர் அப்படின்னா தேன் கலந்த நீர். தேநீர் அப்படின்னா குடிக்கக்கூடிய தேயிலை கலந்த நீர். அப்போ டீயை தான் தேநீர்னு சொல்கிறோம், தேயிலை கலந்தது. ஸோ இப்போது இந்த மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடியதும் சரி, ரகரம், லகரம், இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது நமக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4 கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, புக்குக்குள்ளே இருந்து மட்டும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆமாம், இலக்கணம் தானே, இலக்கணத்துக்கான விதிகள் தெரிஞ்சால் போதும்ல அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிவிட்டாங்க இல்லைங்களா? ஸோ நாம் அதனால் இது மாதிரி எல்லாத்தையுமே ரீட் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாகவே மாறிடுச்சு. ஏன்னா நம்ம குரூப் 4 அப்படின்றதுக்கு படிச்சுட்டு தான் இப்போ ரெடியாக உட்காந்துருக்கோம். குரூப் 2ல் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்போ இந்த 60 நாட்கள் நம்ம என்ன பண்ணோம்னா குரூப் 4ல் எதெல்லாம் படிக்காமல் விட்டோமோ அதெல்லாம் ஒழுங்காக படிச்சுட்டு ஆல்ரெடி படித்ததை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டா போதுமானது. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்றத லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பாருங்கள், தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. இது தன்மை அப்படின்னா இயல்பு. மனம் அப்படின்னா நல்ல வாசனைன்னு அர்த்தம். இது மனம் அப்படின்னா உள்ளம். கணை 3 சொல்லினா அம்பு. கணை அப்படின்னா குரல் ஒலி. குதிரை இல்லை கழுதையை சொல்கிறோம் இல்லையா, கழுதை கணைக்கும் அப்படின்னு. எஸ், அந்த கணை. அரண் அப்படின்னா பாதுகாப்பு. அரண் அப்படின்னா சிவபெருமானை குறிக்குது. பனி அப்படின்னா வேலை. பனி அப்படின்னா குளிர். இதை பல தடவை கேட்டிருக்காங்க, அந்த பனி அப்படின்றத. அதே மாதிரி மனம் அப்படின்றதையும் நிறையா தடவை கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக அணை அப்படின்னா வரம்பு இல்லைனா படுக்கைன்றாங்க. இதை நீர் தடுப்பையும் அணை அப்படின்னு சொல்கிறோம். தண்ணீரை தேக்கி வைத்திருப்பது, அதான் வரம்பு. சரிங்களா? அப்போ தேக்கி வைத்திருக்கக்கூடியது. அணை அப்படின்னா அத்தனைன்னு அர்த்தம். சரிங்களா? அன்னம் அப்படின்னா மேல்வாய். மேல்வாய் அன்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அன்னம் அப்படின்னா பறவை, அன்னப்பறவையை சொல்கிறாங்க. கணம் அப்படின்னா கூட்டத்தை சொல்கிறார்கள். கணம் அப்படின்னா பாரம். சரிங்களா? கணை அப்படின்னா இது ஆல்ரெடி பார்த்ததான், கழுதை கணைக்கக்கூடியது. இந்த கணை அப்படின்னா ஜோதிடத்தையும் சொல்லலாம். சரிங்களா? கணையாளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதையும் சொல்லலாம். அம்பையும் கணை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து கனி அப்படின்னா பழம், இல்லை வன்மையும் கனின்றாங்க. கான் அப்படின்னா பார்க்குறது. அதே கான் அப்படின்னா கானகம், காடு அப்படின்றது அர்த்தம். பாருங்க, வன்மை அப்படின்னா கொடை, ஈகை அப்படின்னு அர்த்தம். அதே வன்மை அப்படின்னா ஆற்றல், உறுதி அப்படின்றது அர்த்தம். ஆணைனா கட்டளை. ஆணை அப்படின்னு யானையை சொல்கிறாங்க. ஈவன் மலையாளத்தில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா யானை அவங்க ஆணை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? ஆணை அப்படி தான், ஆணை மலை அப்படின்றதெல்லாம் இருந்தது தமிழ்லேயுமே. பாருங்கள், கன்னி அப்படின்றாங்க. 3 சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ கன்னி அப்படின்னா பூமாலை, அரும்பு, இதெல்லாம் கன்னி அப்படின்றாங்க. கன்னி அப்படின்னா ஒரு குமரி பெண் இல்லையா? எஸ், பூ படைந்த ஒரு பெண்ணை கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனி அப்படின்னா குளிர்ந்த அப்படின்றது அர்த்தம். அதே சின்ன தனி வந்துருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்கிறோம் நம்ம?
அது தனி அப்படின்றோம், தனி ஒருவன் அப்படின்ற மாதிரி அது தனி. பாருங்கள், ஆணி அப்படின்னா இரும்பாணி இல்லை எழுத்தாணி, ஆணி அப்படின்னா மாதம், இது ஒரு பிவைக்யூ. சரிங்களா. ஆண் அப்படின்னா ஆண்மகன், அதே ஆண்னா பசு, முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் அப்படின்னா சாப்பிடு, உன் அப்படின்னா உன்னுடைய, ஊன் அப்படின்னா உணவு, ஊன் அப்படின்னா மாமிசம். பாருங்கள் ரெண்டுமே, ஊன் அப்படின்னா உணவா, ஊன் அப்படின்னா மாமிசம், இறைச்சியை சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா நினைத்தல், என்ன அப்படின்னா யாது, கேள்வி கேட்குற மாதிரி. எண் அப்படின்னா எண்ணிக்கை, சரிங்களா, நியூமரிக்கல் டேட்டா சொல்கிறோம் நம்பரு. எண் அப்படின்னா என்னுடைய. அப்போ கண்ணன் அப்படின்னா அது ஒரு பெயர் சொல், கிருஷ்ண பரமாத்மாவை கண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணன் அப்படின்னா கர்ணனை குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா. ஸோ அதே மாதிரி நகரத்தில் பாருங்கள், திண்மை அப்படின்னா வலிமை, அதே திண்மை அப்படின்னா தீமை. பண்ணு அப்படின்னா செய்கிறது, இந்த செயலை பண்ணு அப்படின்றோம். பண்ணு அப்படின்னா நிறுத்தி இல்லை நிறுத்து அப்படின்னு அர்த்தம். மான் அப்படின்னா மாட்சி, மாண்பு, புகழ் அப்படின்றதுலாம் அர்த்தம். ஆனால் அதே மான் அப்படின்னா இந்த புள்ளிமான், கவரிமான்ற விலங்கை குறிக்குது. மண் அப்படின்னா பூமியினுடைய தரை, நம்ம இருக்கக்கூடிய மண். அதே இந்த மண் அப்படின்னா நிலை பெற்றுட்ட, தான் வள்ளுவர் அழகாக இதில் சொல்லியிருப்பார், இந்த மண்ணை தான் யூஸ் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. பண்புடியார் பட்டு உண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்றது தான் சொல்லியிருந்திருப்பார் இல்லைங்களா. எஸ். ஸோ மனை அப்படின்னா அவரும் பலகை, மனை அப்படின்றாங்க. மனைனா வீட்டு மனையை சொல்கிறாங்க. மன்னன் அப்படின்னா மனிதனை குறிப்பிடார்கள். மன்னன் அப்படின்னா அரசன், வேந்தனை குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா. ஸோ இப்போ நகரம்ன்றது இதை தாண்டி கேட்கறதுக்குன்னு பெருசாக எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணிட்டோம். சரிங்களா. மக்கப்லாம் அடிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நான் இந்த 2 சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போது சின்னனா பெரியனா, அதாவது இன்னும் சரியாக தமிழில் அழகாக சொல்லணும்னா டன்னகரம் ரன்னகரம், இது 2க்குமான டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு வார்த்தைக்காவது அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், ஆப்ஷன்ஸை பார்த்தா சொல்லிடலாம். ஸோ தயவுசெய்து இதெல்லாம் முழுசாக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்ததாக பாருங்கள், ரகரத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அரவு அப்படின்னா பாம்பு, அரவு அப்படின்னா நீக்கிறது. சரிங்களா. அரு அப்படின்னா அருகில், அரு அப்படின்னா அறுக்கிறது, இல்லைன்னா அருகம்புள்ளையே சொல்கிறாங்க, புள்ளினுடைய வகை. அப்போ இங்கே பாருங்கள், பிறை அப்படின்னா உர பிறைன்றாங்களாம்ப்பா. பிறை அப்படின்னா இலைநிலா இல்லையா, அப்படி இருக்கும் இல்லையா, அதை பிறை அப்படின்றாங்க. பொறு அப்படின்னா போர் செய்தல், அதே இது பொறு அப்படின்னா பொறுத்து கொள்வது, பொறுமையாக இருக்குது. பாருங்கள் ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்குது. பொறுனா பொறுமையாக இருக்கிறது, ஆனால் அந்த பொறு அப்படின்னா சண்டை போடுறது, கான்ட்ராஸ்டாக இருக்குது. இந்த மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து அரும்பு அப்படின்றாங்க. அரும்புனா மொட்டு, பூவினுடைய மொட்டு அரும்புன்னு சொல்கிறோம். அதே அரும்பு அப்படின்னா பஞ்சத்தை அரும்பு அப்படின்றாங்க. மறை அப்படின்னா மான், அதே மறைனா வேதம், இது ஒரு பிவைக்யூ. இது 2ஐயும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பொறுத்து அப்படின்றாங்க. பொறுத்துனா சேர்த்தல், பொறுத்து அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது, இல்லை தாமதித்து ஒரு செயலை செய்கிறது. பொறுப்பு அப்படின்னா மலை பக்கத்தில் இருக்கிறதே பொறுப்பு அப்படின்றாங்க. பொறுப்பு அப்படின்னா கடமை. சரிங்களா. ஸோ அப்படி இங்கே வாங்க, இருத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இருத்தல் அப்படின்னா இருக்கிறது, உட்கார்றது. அதே இருத்தல் அப்படின்னா முறிக்கிறது, இறுக்கி அணைக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ மறித்தல் அப்படின்னா இறந்து போகிறது, அதே மறித்தல் அப்படின்னா நிறுத்துறது, தடுத்து நிறுத்துவதையும் மறித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அறம் அப்படின்னா கருவி, அதே அறம் அப்படின்னா தர்மம். சரிங்களா. இது ஒரு பிவைக்யூ. அரி அப்படின்னா திருமால், அரி அப்படின்னா தெரிஞ்சு கொள்வது. சரிங்களா. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா பொறி அப்படின்றாங்க, நெல் பொறி அதை சொல்கிறாங்க. அடுத்து பொறி அப்படின்னா இயந்திரம். சரிங்களா. இதைத்தான் நம்ம பொறி உருண்டெல்லாம் சொல்லுவோம் பாருங்கள் இல்லைங்களா, அதான் அந்த பொறி இது. சரியா. சரி. ஸோ பெரு அப்படின்னா பருத்த அப்படின்னு அர்த்தம், பெரு அப்படின்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம். சரிண்ணா. ஸோ பெருனா பெரிய அப்படின்றதும் அர்த்தம் தான். பெருநகரம்னா பெரிய அப்படின்னு. போரு அப்படின்றாங்க அப்படின்னா போர்த்தல், போரு அப்படின்னா கொள்ளுதல். சரிங்களா. ஸோ துறவு அப்படின்னா கிணறு, துறவு அப்படின்னா திறந்து விடுறது. ஸோ இந்த மாதிரியே நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது தெரிஞ்சிருந்தால் போதுமானது இல்லைங்களா. வாங்க, அலறி அப்படின்றாங்க அப்படின்னா அலறி பூவை குறிக்குது. அலறி அப்படின்னா அழுகிறது, சத்தத்தோடு அழுகிறது. அறைனா பாதி, அறைனா வீட்டினுடைய ஒரு பகுதி, ரூமெல்லாம் அறைன்னு தான் சொல்கிறோம். சரிங்களா. எஸ். ஆற அப்படின்னா நிரம்ப, ஆற அப்படின்னா சூடு தனியாக ஆற வைக்கிறது. இரத்தல் அப்படின்னா
யாசகம் பெறுவது, பிச்சை எடுக்கிறத சொல்கிறாங்க. இரத்தல் அப்படின்னா இறந்து போகிறது. ஆறல் அப்படின்னா ஒரு வகையான மீன். அதே ஆறல் அப்படின்னா ஆற வைக்கிறது, ஆறல் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தோல அதே தான். இறை அப்படின்னா உணவு. அதே இறைனா அரசன் இல்லை இறைவனையும் சொல்கிறாங்க. உறவு அப்படின்னா வலிமை. சரிங்களா? அதே இது உறவு அப்படின்னா அது நம்முடைய சொந்த பந்தங்களை உறவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவங்க துறை அப்படின்னா தலைவன். துறை அப்படின்னா நீர்த்துறை இல்லை பாவினம் பிரிவு எல்லாமே துறை. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இது. தெரி அப்படின்னா செதறது. அதே தெரி அப்படின்னா நொறுங்குறது. தெரிச்சிருச்சு அப்படின்றோம் இல்லைங்களா, உடஞ்சிருச்சுன்னா அதான். நிறுத்தம் அப்படின்னா நடனம். அதே நிறுத்தம் அப்படின்னா நிற்கும் இடம். சரிங்களா? அருமை அப்படின்னா சிறப்பு. அதே அருமை அப்படின்னா நிலையின்மை. அறை நம்ம பார்த்துட்டோம். சரி, அறிவை அப்படின்னா பெண். அறிவை அப்படின்னா தெரிஞ்சுக்க அப்படின்றது. சரிங்களா? ஸோ இரவு அப்படின்னா இரவு, இரவு பொழுது சொல்லலாம். யாசகம் பெறுவதையும் இரவு. எதான் வள்ளுவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ரவச்சம் அப்படின்ற அதிகாரத்தில் சொல்லியிருந்திருப்பார் யாசகம் பெறுறவங்களை பற்றி சொல்கிறப்ப. சரிங்களா? ஸோ அந்த இரவை தான் சொல்கிறாங்க அவங்க இரவு அப்படின்னு சொல்லி. சரி, ஸோ இது இன்னும் இருக்குதா? ஆமாம் சார், நமக்கு தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோமே. ஸோ பாருங்கள், இரவு அப்படின்னா மிகுதி, நிறையா இருக்குது அப்படின்றது அர்த்தம். உரல் அப்படின்னா இடிக்க உரல். இந்த உரல் அப்படின்னா பொருந்துதல் அப்படின்றது அர்த்தம். அப்போ உரு அப்படின்னா வடிவம். அதே உரு அப்படின்னா மிகுதி, நிறையா இருக்குது. அப்போ இந்த உரு அப்படின்றது நமக்கு உரிச்சொல்லில் வரக்கூடியது. சால உரு தவ நனி கூர் களி கடி அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா, அது. உரைனா பேச்சு. அதே உரை அப்படின்னா மூடி. சரிங்களா? எரினா தீ. எரி அப்படின்னா வீசு, எரிதல் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் வந்தோன்னா இறங்கு அப்படின்றாங்க, இறங்குறது. அது இந்த இறங்கு அப்படின்னா கீழே இறங்குறது. இரும்பு அப்படின்னா உலோகம். அந்த இரும்பு அப்படின்னா புதர். ஈரல் அப்படின்னா வருந்து வகையில் ஒன்று. சரிங்களா? நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஆடு இருக்கக்கூடியது, கோழியில் இருக்கக்கூடியது, இது எல்லாமே ஈரல். அதை இந்த ஈரல் அப்படின்னா நெருக்கம், இல்லைன்னா துக்கத்தை ஈரல் அப்படின்றாங்க. உரல் அப்படின்னா உரல், இடிக்கக்கூடிய உரல், அப்போ போட்டு நச்சு உடைப்பாங்க இல்லையா, அது. அதே உரல் அப்படின்னா துன்பம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதை. சரி, ஸோ அடுத்ததாக கறி அப்படின்றாங்க. கறினா யானை. கறினா நம்ம சாப்பிடக்கூடிய கறி. அடுத்ததாக கரை அப்படின்றாங்க. ஏரி கரை. கரைனா அழுக்கு. சரிங்களா? குறைத்தல், அப்போ நாய் குறைக்கிறது. குறைத்தல்னா அளவை குறைக்கிறது. இந்த பக்கம் வந்தோம்னா உரு அப்படின்னா அழகு. அதே உரு அப்படின்னா இது ஒரு உரிச்சொல் தான், மிகுதி. ஒரு அப்படின்னா ஒன்று. ஒரு அப்படின்னா தண்டித்தல். ஒரு தாள் அப்படின்றார் வள்ளுவர். ஒருத்தல்ன்ற வார்த்தை பயன்படுத்துகிறார் இல்லையா, ஒருத்தல்னா தண்டித்தலாம். சரி, ஸோ கரை பார்த்துட்டோம். கரை கரை தெரியும் நமக்கு. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா குரங்கு அப்படின்னா வானரம். குரங்கு அப்படின்னா தொடை. இது ஒரு பிஒய்க்கு ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. கூரை அப்படின்னா வீட்டோட கூரை. கூரைனா துணி, அதான் கூரைப்பட்டு அப்படின்வாங்கல்ல, துணி, இந்த துணி. சீரிய அப்படின்னா சிறந்த. சீரிய அப்படின்னா சினந்த, கோவத்தில் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கூரை அப்படின்னா வீட்டினுடைய கூரை, வீட்டுக்கு மேலே இருக்குது. கூரை அப்படின்னா ஆடை. சரிங்களா? கூரைப்பட்டு. சரி, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து குறவர். குறவர் குறவர் அப்படின்னா சமய பெரியவர்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா சைவ குறவர்கள் அப்படின்வாங்க. இந்த மாணிக்க வாசகர், திருமூலர்லாம் சைவ குறவர்களாக அறியப்படுகிறார்கள். அப்போ பெரியவங்களை குறவர் அப்படின்னு சொல்கிறோம். அதே குறவர் அப்படின்னா பழங்குடியினர், குறிப்பாக குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடியவங்களை குறவர் அப்படின்றாங்க. பறவை அப்படின்னா கடல். அதே பறவை அப்படின்னா பறக்கக்கூடிய பறவைகளை பறவை அப்படின்றோம். ஸோ அடுத்து செரித்தல் அப்படின்றாங்க. ஜீரணமாகிறத செரித்தல்றோம். இந்த செரித்தல் அப்படின்னா திணிக்கிறது. சரிங்களா? ரா அப்படின்னா இரவு. இரா அப்படின்னா ஒரு வகையான மீன், லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இது. உரி அப்படின்னா தோல் கழுவுறது. உரினா உரிகிறது. சரிங்களா? ஆற அப்படின்னா நிரம்ப. ஆற அப்படின்னா நமக்கு சூடு தண்ணீர் பார்த்துட்டோம். ஊறு அப்படின்னா நகர்றது. ஊறு அப்படின்னா ஊற வைக்கிறது, சுரக்க வைக்கிறது. ஸோ அப்படி இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏரி அப்படின்னா நீரை தடுச்சு வைக்கக்கூடியது. ஏரி அப்படின்னா மேலே ஏறுறது. கருப்பு அப்படின்னா பஞ்சத்தையும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கருப்பு அப்படின்னா கருமை, கருமை நிறத்தை கருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காரி அப்படின்னா கடையில் வள்ளல்களுள் ஒருவர் காரி. சரிங்களா? ஸோ இந்த காரி அப்படின்னு சொல்லிட்டு கரி அப்படின்னு யானையை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ காரின்றது வள்ளல்களுள் ஒருவர். அடுத்ததாக காரி அப்படின்றாங்க. காரி உமிழ்தல்
அது சொல்கிறோம் இல்லைங்களா. கீரி அப்படின்னா அது ஒரு விலங்கு, கீரி பிள்ளைன்னு சொல்கிறோம்ல. கீரி அப்படின்னா அந்த தோலில் கீறுறது, காயப்படுத்துறது சொல்கிறாங்க. குறுகு அப்படின்னா நாரை, அதே குறுகு அப்படின்னா அணுகு அப்படின்னு அர்த்தம். செரு அப்படின்னா செருக்கையும் குறிக்கிறாங்க, போரையும் குறிக்கிறாங்க. செரு அப்படின்னா வயல், இது ஒரு பிஒய்க்கு. இதை மட்டும் அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க, செரு அப்படின்னு. தறி அப்படின்னா அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அதே இது தறி அப்படின்னா எஸ், தறி அப்படின்னா நூல் இலையை தறி அப்படின்றாங்க. ஸோ மரம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய தரும் அப்படின்றதுங்க சொல்லலாம். இல்லை நமக்கு தெரியும் ஒரு உயிரினத்தையும் மரம் அப்படின்னு சொல்கிறோம், பெரிய உயிரினம். அதே இது மரம் அப்படின்னா வீரம், இது ஒரு பிஒய்க்கு. மரி அப்படின்னா இறந்து போகிறது, மரி அப்படின்னா மறைக்கிறது. மறு அப்படின்னா மனம், அதே மறுனா மறுக்கிறது, சரிங்களா, தடுக்கிறது. மறியல் அப்படின்னா இறந்து போகிறது, மறியல் அப்படின்னா தடுத்து நிறுத்துறது, சரிங்களா. ஸோ மறியல் அப்படின்னு மான் ஆடுனுடைய குட்டியும் சொல்கிறாங்க மறியல் அப்படின்னு சொல்லிட்டு, மான் மற்றும் ஆட்டுக்குட்டியும் மறியல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறன் அப்படின்னா மன்மதன் அர்த்தம். அதே மாறன் அப்படின்னா பாண்டிய அரசர்களை குறிக்கக்கூடியது, சரிங்களா. அந்த பாண்டிய அரசர்களை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தென்னவன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. செலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செலியன், தென்னவன், மாறன் இது எல்லாமே பாண்டிய அரசர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். சரி, மாறி அப்படின்னா மலை, அதே மாறி அப்படின்னா வேறுபடுறது, சரிங்களா. எஸ், வெறு அப்படின்னா அச்சம், அதே வெறு அப்படின்னா வெறுக்கிறது. பெரிய உருவம் வந்துச்சு அப்படின்னா வெறுத்து ஒதுக்கிறதை சொல்கிறார்கள். அதாவது நம்மளை மீறி எதுவுமே இந்த தடவை வந்துடக்கூடாது. குரூப் 4 தான் நம்ம அப்படி எய்ம் பண்ணிட்டு போனோம், கடைசியில் நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டாங்க. ஆனால் இந்த தடவை குரூப் 2க்கு நமக்கு ஒரு 60 நாட்கள் இருக்குது, ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போக போகிறோம். எது எது தெரியுதோ ரீட் பண்ணிட்டாவது போக போகிறோம். அப்போது இது இவ்வளோ நாள் இல்லாத மாதிரி நாம் எதிர்பார்த்தது கொஷின் பேப்பரில் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிடணும், விட்டுறவே கூடாது. சரி, ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக திரை அப்படின்றாங்க. திரைனா அலைன்னு அர்த்தம். அதே திரை அப்படின்னா கப்பம் கட்டுறதை சொல்கிறாங்க. நிறை அப்படின்னா வரிசை, அதே நிறை அப்படின்னா நரைஞ்சு வைக்கிறத நிறைன்றாங்க. பறந்த அப்படின்னா பறவைய, பறந்தனா பறக்கக்கூடிய பறவையை சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ பறந்த பறவை அப்படின்றது ஒரு பெயரச்சம், இலக்கணத்தில் படிச்சிருப்போம் நம்ம. வெறு அப்படின்னா வெறுக்கிறது, சரிங்களா. ஸோ வறுத்தல் அப்படின்னா துன்புறுத்தல், அதே வறுத்தல்னா வறுக்க வைக்கிறது, கடலையெல்லாம் வறுப்பாங்கல்ல, கடலை வறுக்கிறது. ஓகே, விரல் அப்படின்னா நம்ம கை விரல், அதே விரல் அப்படின்னா வெற்றி, சரிங்களா. ஸோ பரினா குதிரை, பரி அப்படின்னா பறிச்சுக்கிறது, பார்த்துட்டோம். ஸோ இப்போது பாருங்கள், இடையினத்தில் இருக்கக்கூடிய ரகரத்திற்கும் வல்லினத்தில் இருக்கக்கூடிய ரகரத்துக்கும் வேறுபாடு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வார்த்தைகள்லாம் மீறி அவங்க கேட்க வாய்ப்பும் கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இறுதியாக லகர அப்படின்றதனுடைய பொருள் வேறுபாடு என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதாவது குரூப் 4க்கு நம்ம எளிமையாக வினா எழுத்துக்கள், சுட்டு வினா, சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், பிரித்து எழுதுக, புணர்ச்சின்னு எல்லாமே படிச்சிருந்தோம். இது ரேப்பிடாக ஒரு ரிவிஷன் செஷன்னால் அதில் நம்ம பார்க்காம எக்ஸ்ட்ரா புக்கையும் தாண்டி நிறைய விஷயங்கள் படிக்கணும் இல்லையா, அப்படி இருக்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி அடுத்த லகர வேறுபாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகா அதுலேயும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அள்ளி அப்படின்னா அது ஒரு மலர், அதே அள்ளினா அள்ளி எடுத்து போடுறது, சரிங்களா, வாரி எடுக்கிறது. ஸோ களம்னா கப்பல், களம்னா இடம், சரிங்களா. அந்த போர்க்களம் இல்லை நெற்களம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடம், சரிங்களா. ஸோ கொள் அப்படின்னா கொணர்றது, அதே கொள் அப்படின்னா வாங்கிக்கிறது, சரிங்களா. வெள்ளம் அப்படின்னா இனிப்பாக இருக்கக்கூடிய வெள்ளம், அதே வெள்ளம்னா தண்ணி, ஃப்ளட்ஸ், அதை சொல்கிறாங்க. வேலை அப்படின்னா அது பனி, அதே வேலை அப்படின்னா பொழுது. இந்த வேலை அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா போதும், அவங்க இந்த தடவை கேட்டதே வேலை பிசகு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேலை பிசகு இதுதான் நமக்கு இந்த முறை குரூப் 4 கேட்டது, இந்த மரபு தொடர் அறிவோம் அப்படின்றதுல. அப்போ வேலை பிசகுனா என்னது, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, வேலைனா பொழுது, பிசகுனா மாறுறது. அப்போ பொழுது மாறுதல் அப்படின்ற அர்த்தத்தை வச்சே ஆப்ஷன்ஸை பார்த்தா தீய காலம் மட்டும்தான் கரெக்டாக ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மயங்கோல் எழுத்துக்கள் சார்ந்து நம்ம ஏன் அவ்வளோ ரீட் பண்ணுறோம் அப்படின்னு, சரிங்களா. ஸோ இப்போ ஒரு சில மரபு தொடர், ஓமை தொடர்லாம் எல்லாத்தையும் நம்ம படிக்கணுமா சார், வேணாம். ஆனால் அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நமக்கு ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பாருங்கள், அகலம் அப்படின்னா மார்பு இல்லை விசாலத்தை சொல்கிறாங்க.
அதே அகலம் அப்படின்னா நீர்ச்சாலை சொல்கிறார்கள். சரிங்களா? ஸோ அழகு அப்படின்னா அளவு, இல்லை பறவையுடைய மூக்கையும் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகு அப்படின்னா கார்த்திகையை அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அலம் அப்படின்னா சஞ்சலம். சரிங்களா? பயப்படுறதையும் சொல்கிறாங்க, இல்லை மனசு உறுத்தலாக இருக்கிறதையும் சொல்கிறாங்க. நீரையும் அலம்னு சொல்கிறாங்க. அதே அலம்னா நெய்தல் நிலத்தை அலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவு அப்படின்னா மனம் தடுமாறுறத சொல்கிறாங்க. அளவு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு வரையறை சொல்கிறார்கள். அல் அப்படின்னா இரவு. சரிங்களா? அதே மாதிரி எல் அப்படின்னா அல்லுனா இரவு, எல் அப்படின்னா பகல். சரிங்களா? அதே அல் அப்படின்னா காது, கூர்மை, நெருக்கம் எல்லா அர்த்தத்திலும் வருது. இலக்கம் அப்படின்னா எண். அதே இலக்கம் அப்படின்னா மென்மை இல்லைனா தளர்ச்சியை குறிப்பிடுகிறார்கள். உழப்பு அப்படின்னா கேடுன்னு அர்த்தமா, இல்லை சாவு, முடிஞ்சு போகிறது. அதே உழப்பு அப்படின்னா நடுக்கம்னு அர்த்தமா. சரிங்களா? உளம் அப்படின்னா திரண்ட கல்லை உளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே உளம் அப்படின்னா நம்ம மனசை, உள்ளம் அப்படின்றத உளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அழல் அப்படின்னா கலப்பை. அதே அழல் அப்படின்னா உப்பளத்தை அழல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உள்கு அப்படின்றாங்க, ஆனால் சுங்கம். அதே உள்கு அப்படின்னா நினை அப்படின்னு அர்த்தம். எல் அப்படின்னா பகல். அதே எல் அப்படின்னா தானியம். இந்த எள்ளிலிருந்து தான் என்ன எடுக்கிறோம்? நல்லெண்ணெய் எடுக்கிறோம். சரிங்களா? அந்த நல்லெண்ணெய் இந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடியது, கருப்பாக இருக்கும். எள்ளு முட்டாயெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம, இல்லைங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்னா பகல். இந்த எல் அப்படின்றது எதிர்ச்சொல் கூறுக அப்படின்னு பிவிக்யூல கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து கூலி அப்படின்னா சம்பளம். அதே கூலி அப்படின்னா பேய். கொலை அப்படின்னா கொல்றது. அதே கொலை அப்படின்னா பாட்டு பாடுறது. சரிங்களா? எஸ். அது இந்த பக்கம் வாங்க. கலை அப்படின்னா ஓவியக்கலை, கலையை சொல்கிறாங்க. கலை அப்படின்னா களை பறிக்கிறது, களை செடிகள் தேவையில்லாத சொல்கிறாங்க. குளம் அப்படின்னா குடி. அதே குளம் அப்படின்னா ஒரு நீர் நிலை, குளம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே அடுத்து போனோம் அப்படின்னா கோல் அப்படின்றாங்க. அப்படின்னா ஊன்றுகோல், அதை கைப்பிடி வச்சுக்கிறது. அதே இது கோல் அப்படின்னா அது புறங்கூறுதல், கோல் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இல்லைன்னா அந்த செயற்கைக்கோள், சேட்டலைட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் கூட கோல் தான். பிளானட்ஸ், சேட்டலைட்டு, பிளானட்டுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கூட கோல் தான். சரிங்களா? சூளை அப்படின்னா நோய். அதே சூளை அப்படின்னா அந்த செங்கச்சூளையை சொல்கிறாங்க. தவளை அப்படின்னா பாத்திரம்னு அர்த்தமா. தவளை அப்படின்னா தான் விலங்கு. துளை அப்படின்னா தராசம். துளை அப்படின்னா துவாரம். இந்த தராசுக்கு துளைன்றதுனால தான் துலாக்கோல் அப்படின்றாங்க. சரிங்களா? துலாக்கோல், துலாபாரம் அப்படின்றதுனா அப்போ இதுலேருந்து வந்தது தான், துளைன்ற வேர்ச்சொல்லேருந்து வந்தது தான். தோல் அப்படின்னா சருமம், நம்ம ஸ்கின்னு. அதே தோல் அப்படின்னா நம்ம தோல் பட்டை, அதை சொல்கிறாங்க. நளி அப்படின்னா வருந்து, துன்பப்படு அப்படின்னு அர்த்தம். அதே நளி அப்படின்னா நடுக்கத்தை சொல்கிறார்கள். நல்லார் அப்படின்னா நல்லவர்னு அர்த்தம். அதே நல்லார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம். பசலை அப்படின்னா மகளிர், நிற வேறுபாடு இருக்கக்கூடியதை பசலை அப்படின்றாங்க. அதே பசலை அப்படின்னா ஒரு விதமான கீரை, பசலைக்கீரை அப்படின்னு சொல்கிறோம், நல்லது அப்படின்றாங்க. அப்போ நீலம் அப்படின்னா ஒரு நிறம், ப்ளூ கலரை நீலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். அதே இது நீளம் அப்படின்னா லென்த்து, நெடுமை, லென்த்துன்னு சொல்கிறோம்ல, அந்த நீளத்தை சொல்கிறாங்க. பள்ளி அப்படின்னா ஒரு சவத்தில் இருக்கும்ல அந்த பள்ளி, பள்ளினா ஸ்கூலு. புல் அப்படின்னா அது ஒரு தாவர வகை, புல் அப்படின்னா பறவை. சரிங்களா? இந்த புல் இது என்ன செய்யும் அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க சார். புல் சிமிழ்க்குமா இல்லை என்ன பண்ணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இந்த முறை குரூப் 4ல் கேட்ட கேள்வி இது. புல் அப்படின்னா கொள்ளான் அப்படின்றது தீய அப்படின்னு அர்த்தத்தில் வருது. கொள்ளான் அப்படின்னா எஸ் வைத்து கொள்ளான், அப்போ எதிர்மறையில் இருக்குது, வச்சுக்க மாட்டான் அப்படின்ற அர்த்தத்தில் வருது கொள்ளான் அப்படின்னு. அடுத்து மால் அப்படின்னா திருமாலை குறிக்கக்கூடியது. மால் அப்படின்னா மாண்டு போகிறது. சரிங்களா? சேர்த்தான் மால் அப்படின்னா மாண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. வாளி, வாளி உடையதை வாளி அப்படின்றாங்க. வாளி அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பக்கெட், அந்த பக்கெட் வாளி, அதை தான் நீர் இருக்கும் தோண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வலை அப்படின்னா மீன் பிடிக்கக்கூடிய கருவியை வலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது வலை அப்படின்னா விலங்குகளினுடைய வாழிடத்தை வலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இது போன்ற வார்த்தைகள்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இவ்வளோ வார்த்தைகளையும் நான் படிக்கணுமா சார்? உங்களை படிக்கவே சொல்லலையே. படிக்க சொல்லணும், அப்புறம் இதுக்கு இதெல்லாம் எடுத்தீங்க. ஒரு முறையாவது ரீட் பண்ணுங்கள். இதில் எல்லாமே நமக்கு புதுசாக இருக்காது, ஏதோ ஒரு சில வார்த்தைகள் புதுசாக இருக்கும்.
அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ரெண்டுமே எனக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. மரம் ரெண்டுக்குமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று தெரிஞ்சாவது போதும். நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சூஸ் த பெஸ்ட் வச்சு நம்மளால் சொல்ல முடியும். குரூப் 4ல் நாம் எதிர்பார்த்த மாதிரி கொஷின் பேப்பர் இல்லை. ஆனால் குரூப் 2க்கு நாம் எதிர்பார்த்த தான் எங்கள் கொஷின் பேப்பராக இருக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.